ஏய் சத்யா, சீக்கிரம் கிளம்புடி, வெளியே போலாம். வெளியே வா. எங்க போறோம்? என்கிட்ட சொல்லவே இல்லை. நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு தெரியலையேடி. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டோட பிறந்த நாளை கூட உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியல. அட ஆமா, அதுக்கு தான் ட்ரெஸ் வாங்க போகணும். நான் எப்படி தனியா போறது? நீ என் கூட வாயேன். எப்படி ஹாஸ்டல்லேருந்து போறது? இப்படியும் ஆட்டோ வச்சுக்கிட்டு போகணும், இல்லைன்னா பஸ்ஸில் தான் போகணும். நம்ம டைமுக்கு வரலன்னா அவ்வளோதான். இப்போவே மணி 5 ஆயிடுச்சு. 8 மணிக்குள்ளே உள்ளே இருக்கணும், தெரியும்ல? அதுக்கெல்லாம் ஏன்டி கவலைப்படுற? என் அண்ணன் வரான், அவன் கூட்டிட்டு போவான். நம்ம கார்லேயே போயிட்டு கார்லேயே வந்துடலாம். அதுக்கு நீயும் அவங்களுமே போயிட்டு வரலாம்லடி. நான் எதுக்குடி? நான் வரலப்பா, நீ போயிட்டு வா. ப்ளீஸ் டி சத்யா, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நீ அது கூட இருந்து செலக்ட் பண்ணல, எது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். வாடி. நான் வரலப்பா, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க வெளியெல்லாம் எங்கேயும் போகக்கூடாதுன்னு. நம்ம பத்திரமா போயிட்டு வந்துடலாண்டி. நான் வரல, நீ போயிட்டு வா. வரலையா? சரி வீடு, நான் போய் ஜெனிஃபர் வராளான்னு கேட்குறேன். ஜெனிஃபரா? அவ எப்படான்னு காத்துட்டு இருப்பா. இந்த மாதிரி அவரோட ஒரு சான்ஸ் கிடைக்கும்னா அவ போயிடுவாளே. பேசாம நம்மளே போயிடுவோம். ஏய், நானே வரேன். இல்ல பரவாயில்லடி, உனக்கு ஏன் கஷ்டம்? நான் போய் ஜெனிஃபரையே கூப்பிடுறேன். அதான் வரேன்னு சொல்றேன்ல. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இந்த சித்ரா என்ன தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கா? கல்யாணம் நின்று போச்சுன்னு வருத்தம் போல. இவளை ஈஸ்வரிக்கு எதிராக திருப்பி விட இதான் சரியான நேரம். சித்ரா, என்னடா அம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லாத, சும்மாதான். நீ எப்போ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதாம்மா? அத்தை தானே, சொல்லு, என்னம்மா பிரச்சனை? ஆதியோட கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னு வருத்தமா? இவங்க எப்படி கரெக்டா சொல்றாங்க? எனக்கு தெரியாதாம்மா நீ எப்படி இருப்பேன்னு. இப்போ வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது? நான் தான் முன்னவே சொன்னேனே, அந்த ஈஸ்வரி காரியவாதி. அவள் வசதிக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றிப்பா. இப்போ ஜாதகம் ஒத்து வரலன்னதும் கழண்டு ஓடிட்டா. இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், அவளை நம்பாதேன்னு. கேட்டியா நீ? இவங்க எனக்காக தான் பேசுறாங்களா, இல்ல இவங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னு என்கிட்ட வந்து பேசுறாங்களா? இந்த பாருமா சித்ரா, பழசையே நினச்சிட்டு இருக்காத. அதுலேருந்து முதல்ல வெளியே வந்து உனக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை உருவாக்கிக்கோ. எப்படியும் ஈஸ்வரி ஆதிக்கு கல்யாணம் பண்ணிடுவா. நீ அவனையே நினச்சி உன் வாழ்க்கையை வீணாக்கிக்காத சொல்லிட்டேன். உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு, நான் பண்ணித்தரேன். அதை விட்டுட்டு இப்படி ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது ஒரு பொண்ணுக்கு அழகில்லை. உன்னை யார் அழ வைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும். முதல்ல அந்த ஆதியை மறந்துட்டு நிம்மதியாக இருக்கிற வழியை பாரு, சொல்லிட்டேன். இவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? ஆனா இவங்க சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு. ஏன் நல்லதுக்காக தான் சொல்றாங்க. அத்தனா அத்தனா. ஓகே சார், நான் அவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறேன். மச்சான் வாடா. என்னடா வேலை பார்க்குறியா? ஆமாம் மச்சான், நான் இந்த ஊருக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்தேனாண்டா. நான் அந்த ப்ராஜெக்டையும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு மேனேஜர் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியல. அதான் எல்லாம் ஜெசிகா கிட்ட இருக்கு, அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன் ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணணும். அதான்டா என் சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், தேடிட்டு இருக்கேன். ஓகே மச்சான். அப்புறம் மச்சான், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஒரு பொண்ணு விரும்புகிறேன்டா.
என்னது, ஒரு பொண்ணை விரும்புறியா? அப்போ தியாவோட வாழ்க்கை? மச்சான், உன்கிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன். சொல்லு மச்சான். அதான் சொன்னேனேடா, நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். அந்த பொண்ணுக்கும் விருப்பம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா வெளியே சொல்லிக்க மாட்டா. யார் அந்த பொண்ணு? இந்த ஊர் தான்டா. இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? தியாவோட வாழ்க்கையே இங்க கேள்விக்குறியா இருக்கு. இந்த நேரத்துல ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றான். பாவம், இது மட்டும் தியாவுக்கு தெரிஞ்சா தாங்குவாளா? எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி முழுசா ரெக்கவர் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு பொண்ணை விரும்புறேன்னு சொல்றான். இவன் இப்படிப்பட்ட ஆள் கிடையாதே. மச்சான், ஏதாவது நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும். சுத்தம், ஏற்கனவே இருக்கிற ஸ்டோரிக்கே இன்னும் எண்டிங் போடல, அதுக்குள்ள புதுசா ஒரு கதையா? அதுவும் சாதாரண கதை இல்ல, காதல் கதை. டே ஆதி, இப்போ நீ இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா? முதல்ல உன் உடம்பு ஃபுல்லா குணமாகட்டும், அதுக்கப்புறம் நீ அடுத்த ட்ராக்குக்கெல்லாம் போகலாம். டே, லவ் எல்லாம் ஒரு ஃபீலிங்ஸ், அதுக்கெல்லாம் அணை போட முடியுமா? எனக்கு தெரியாது, நீ தான்ப்பா சேர்த்து வைக்கணும். ஐயோ, இவன் ஒருத்தன். டேய் சொல்லுடா, யார் அவங்க? பேர் என்ன? அவங்க இந்த ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க, பேரு தியா. ஏய் சந்தோஷ். ஐயோ, இவன் மென்டலா இல்ல நான் மென்டலானே தெரியல. அது எப்படி ஒருத்தவனுக்கு தலையில அடிபட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் ஒரே பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான்? பட் இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். முதல்ல அவன் வாயிலிருந்து ஓகேன்னு வர வைக்கணும், அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணணும். என்னது, மறுபடியும் கல்யாணமா? என்னடா? இல்லடா, அதுக்குள்ள கல்யாணமான்னு கேட்டேன். அதுவும் கரெக்டு தான், பாப்போம் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு. சரி ஓகேடா, நீ பாரு, நான் கிளம்புறேன். என்னடி விஜயா, எங்கேயோ வேகமா போற? அதுவாக்கா, அந்த சாந்தி வீட்டுல ஏதோ சண்டை போல. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவ அண்ணன் வீட்டுல காது குத்து வச்சாங்கல்ல, அதுக்கு இது எங்கேயோ கடன் வாங்கி செஞ்சிருக்காளாம். அது அவ புருஷனுக்கே தெரியாம இன்னைக்கு கடன்காரன் வந்திருக்கான். அவ புருஷன்கிட்ட காசு கேட்டிருக்கான். இந்த விஷயம் எதுவுமே தெரியாத அவ புருஷன் அந்த கடன்காரங்கிட்ட சண்டைக்கு போயிட்டானா. அதான் என்ன நடக்குதுன்னு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலான்னு போறேன். நீங்களும் வாங்கக்கா. நான் போய் சண்டையை வேடிக்கை பார்க்கறது என் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். நீ வேணா போயிட்டு வா. சரிக்கா, அப்புறம் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆற்றுக்கு போய் துணியெல்லாம் துவைச்சிட்டு வந்துடலாம், வரீங்களா? துணியும் கிடக்குது, வரேன். வீட்டு வேலை நிறைய இருக்கு, நீ போயிட்டு வரத்துக்குள்ளே நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். போயிட்டு சீக்கிரமா வா, போய் நேரத்தோடு போய் துவைச்சிட்டு வந்துடுவோம். சரிங்கக்கா. இந்த மழை காலத்தில் இது ஒரு தொல்லை, இந்த இலையெல்லாம் உதிர்ந்துக்கிட்டே இருக்கு. ஏங்க அடிக்காதீங்க, எங்க ப்ளீஸுங்க. யார கேட்டே வாங்கின? எவ்வளவு கடன் வாங்கலாம்? ஏதோ 5 லட்சம் சொல்றாங்க. 5 லட்சமா? இப்ப நகை விற்கிற ரேட்டுக்கு அவ 5 பவுன் செஞ்சாலாம், அப்பனா 5 லட்சம் ரூபா வந்திருக்கும். ஏ அம்மா, 5 பவுன் செஞ்சாளா? அப்படிதான் விஜயா சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் சாந்தி அக்காவுக்கு இவ்வளோ தைரியம் தான். 5 லட்சம் ரூபா கடன் வாங்கி இப்ப நகை செய்யணும்னு என்ன அவசியம்? நாளைக்கு அவ மோளுக்கு ஏதாவது கல்யாணம் காட்சினா தாய் மாமா வீட்டுலேருந்து வரும்ல, அதான் முன்கூட்டியே நகைலாம் செஞ்சு வச்சுக்கிறா. அப்பதான் அவ மோவ கல்யாணத்துக்கு நகை வரணும். ஐயோ அப்பா. உள்ள போடி, நான் பேசிக்கிறேன் இரு. போன்னு சொன்னேன். எங்க நான் யாருக்கோ வாங்க மொய் செஞ்சுட்டேன். என் கூட பிறந்த அண்ணனுக்கு தானுங்க செஞ்சேன். உன் கூட பிறந்த அண்ணனுக்கு செஞ்சா எனக்கு தெரியாம ரகசியமா எப்படி செஞ்ச? நம்ம பிள்ளையா காது குத்துக்கு அவன் எவ்வளவு மொய் வச்சான், அவன் எவ்வளவு செஞ்சானோ அது செஞ்சா பத்தாதா? நான் என்னங்க பண்ணிட்டேன், என் அண்ணன் வச்சதோட கொஞ்சம் சேர்த்து வச்சேன். அதுக்குன்னு
பாதிக்கு பாதியாடி சேர்த்து வைப்ப. அப்படி என்னங்க நான் பண்ணிட்டேன்? நம்ம பிள்ளை காதுகத்துக்கு என் அண்ணன் 250 ரூபாய் வச்சான். நான் கூட ஒரு 250 சேர்த்து 500 ரூபாயா வச்சேன். இதுக்கு போய் இப்படி பேசுறீங்களேங்க. பேசக்கூடாதுடி, உன்னை அடிக்கணும். 500 ரூபாய் கடன் வாங்கியிருக்க. இப்ப அந்த கடனை நம்ம எப்படி கொடுக்கறது? ஏங்க எப்படியாவது கொடுத்துட்றேங்க. கொடுப்ப. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு இப்படி பேசுறியா நின்னுட்டு? ஒன்னும் வீட்டை விட்டு துரத்தணும்டி. போனா போகுதுன்னு வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கேன். இதோ பார், இதான் உனக்கு முதலும் முடிவும். இனிமே எங்கேயாவது கடன் வாங்குற மொய் செய்யறேன்னு ஏதாவது பண்ணன, அப்புறம் நீ இந்த வீட்லயே இருக்க முடியாது. இங்க பாரு வாளு, போனோமா ட்ரெஸ் எடுத்தோமா வந்தோமான்னு இருக்கணும். ஹாஸ்டலுக்கு லேட் ஆயிடும், ஃபாஸ்டா எடுத்துட்டு வா. என்னால வெயிட் பண்ண முடியாது. உன்னை கூட்டு போய் ஹாஸ்டல் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வேற போகணும். ஸோ சீக்கிரமா எடுத்துட்டு சீக்கிரமா வா. அவன் அப்படிதாண்டி சொல்லுவான், நீ கண்டுக்காத, வா. ம் நான் ஏன் பேசாம லெஹங்கா ட்ரை பண்ணக்கூடாது? உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. ஆமாம்மா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. மேடம் பே பண்ணிடுவாங்க. இதுக்கு தாண்டி நான் உன் கூட வரமாட்டேன்னு சொன்னேன். நீ எதையோ எடு, எனக்கு என்ன வந்துச்சு? ஏய் சும்மா இருடா அர்ஜுன். சரி வா, நம்ம போய் பார்ப்போம். இதோ இந்த அனார்கலிலாம் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாரு. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கு இந்த பிங்க்கும் பிடிச்சிருக்கு, இந்த ஆரஞ்சும் பிடிச்சிருக்கு. ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு வா. என்ன லுக்கு? ஒன்றும் இல்லை. ஏ அப்பா, மேடம் ரொம்ப ஹாட்டா இருக்காங்க. என்ன? இல்ல சூடா இருக்கியே, அத சொன்னேன். ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அப்போ 2 ட்ரெஸ்ஸையும் போட்டு பாரு, ட்ரையல் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். வாளு, ட்ரையல் பார்க்கலாம் நேரம் இல்லை. பார்த்து சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்பு. ஏய் போடா, நான் போய் ட்ரையல் பார்த்துட்டு வரேன். நம்மளை யாரும் மதிக்கிறா? எம்மா தாயே, நீ எதுக்கு இப்படி முறைச்சிட்டு இருக்க? நான் மறைக்கலையே, நான் சும்மா தான் பார்த்தேன். ஓ, பார்த்து எங்கேயாவது ஃபயர் பண்ணிடாத. துணி கடையா வேற இருக்கு, எரிஞ்சதுன்னா நான் பொறுப்பு இல்லை. ஐயோ, நிலா வேற போயிட்டாலே. இவர் வேற என்னைய பார்த்துட்டு இருக்காரு. வெயிட் ஹெவியா இருக்கும் போலயே, தூக்கிட்டு போக முடியுமா? என்னது, தூக்கிட்டு போக போறாங்களா? இவர் எதுக்கு என்ன தூக்கிட்டு போக பிளான் பண்றாரு? ஐயோ, நிலா சீக்கிரமா வாடி. ஏமா கொஞ்சம் நகரு. நல்லாதான் இருக்கு. சே, இவர் இந்த ட்ரெஸ் சொல்லிட்டு இருந்தாரா? இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு. எனக்கும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா வெயிட்டா இருக்கும் போலயே. இவ்வளோ வெயிட்டான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நடக்க முடியுமா? இல்ல, இவ்வளோ வெயிட்டான ட்ரெஸ்ஸை உன்னால போட்டுட்டு நடக்க முடியுமா? நான் எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நடக்கணும்? பின்ன நானா போட்டுக்கிட்டு நடக்க முடியும்? நான் ட்ரெஸ் வாங்க வரல. பின்ன மளிகை சாமான் வாங்க வந்தியா? ஐயோ, நிலா சீக்கிரம் வாடி. அவ வரமாட்டா, அவ பொறுமையா தான் வருவா. அவ வர்றது வரைக்கும் நீ வேணா இந்த ட்ரெஸ் எடுத்து ட்ரையல் போட்டு பாரு. எனக்கு வேண்டாம், நல்லாவே இல்லை. அப்போ உனக்கு நல்லா இருக்கிறது எதுவோ அதை பார்த்து எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம்.
எடுத்துட்டியா? போலாம். இல்ல, எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன கன்ஃபியூஷன்? ஒரு நிமிஷம் இரு. எங்க போற? அதுக்குள்ள ஓடிட்டா. நீ எதுக்கு வந்த? அவளுக்கு Dress செலக்ட் பண்ண தானே வந்த. இப்படியே நின்றுட்டு வாயா திறக்காம இருந்தா எப்படி? நீயாச்சும் போய் சொல்லு, ஏதாவது ஒரு Dress எடுத்துட்டு வாங்க. அங்க பாருங்க, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இதே எடுத்துக்கோ. இரு வரேன். ஏய், ஓடிட்டா. பேசாம ஒண்ணு பண்ணு, நீயும் அந்த பொம்மை பக்கத்திலேயே போய் நின்னுக்கோ. அங்க பாருங்க, இது எப்படி இருக்கு? ரெண்டையும் எடுத்துட்டு வாசிக்கிறோம், போலாம். ரெண்டு ட்ரெஸ்ஸுமா? ஆமா, ரெண்டுமே நல்லா இருக்கு, எடுத்துட்டு வாசிக்கிறோம், போலாம். ஓகே, வாங்க போலாம். இதுக்கு தானே பிளான் போட்ட, போ போ. வா, பில் போடும். உனக்கு ட்ரெஸ் வாங்கிக்கிறியா? எனக்கு வேண்டாம், போலாம் வாங்க. நீங்க போய் பில் போட்டுட்டுருங்க, நான் வரேன். ம்